தாவைக்கால நடக்கக்கூடிய ஒரு யுத்தகலம் யார் பெரிய ஆளு அப்படிங்கிறது தான். ருசியானந்தா, ஆதவர்ஜுனாவா, செங்கோட்டையனா அப்படிங்கிற மாதிரி நடந்துட்டு இருக்குது. இவங்க முடிவு வர்றதுக்குள்ள எலெக்ஷன் வந்துடும். ஈரோடுங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய செங்கோட்டையன் தனது பலத்தை காட்ட பார்ப்பாரு. அதேமாரி விஜயோட கூட்டமும் அதிகமாக வரும். அப்போ அங்கே கொஞ்சம் கள நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுங்கிறனால வேண்டி அந்த கட்டுப்பாடு போட்டது சரிதான். ஆனால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப பாதுகாப்பு மட்டும் ஆளும் அரசு எந்த குறையும் வச்சிடக்கூடாது அப்படிங்கிறது மக்கள் அக்கறையில் இருந்து. நான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட ஓட்டு வங்கியை ஸ்ட்ராங்காக காட்டிட்டாரு. அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை இவர் காட்ட வேண்டிய சூழ்நிலையில் அதிமுகவுக்கு எதிராக இவர் கூட்டத்தை கூட்டணும். இன்னொன்று இதை துல்லியமாக சிறப்பாக செயல்பட்டு விஜயோட நம்பகத்தன்மையை பிடிச்சு அடுத்த வழி நடத்துறதுக்கு ஒரு முக்கிய தலைவராக உருவாகணும். விஜய் அப்படிங்கிறது அரசியலில் அப்படிங்கிறது நமக்கு எடுத்துக்க முடியாது பெரிய அளவில். பட் சினிமாவில் அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய நடிகராக இருக்கும்போது அவரை பார்க்கணுங்கிற ஒரு ஆசையிலே நிறைய பேர் தான் அந்த விபரீதம் நடந்தது. அது அப்படி ஒரு விபரீதம் நடந்தாலும் நான் பாதுகாப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுவேன்னு சொல்லி திரும்பியும் மக்கள் வரதான் செய்வாங்க. ஸோ விஜய்ங்கிற ஒரு நபருக்காக. ஸோ அப்போ இதில் பாதுகாப்புகள் ரொம்ப முக்கியமான ஒன்று. 2026 தேர்தலில் பிஜேபி மொத்தமாக ஜெயிக்கணும், அந்த தொகுதி ஃபுல்லாகவே நிற்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கிடையாது. அவங்க ஆளும் அரசு ஜெயிக்கிறதுக்கு ஒரு கையாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அந்த அடுத்த அந்த மாநிலத்தில் அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம ஒடிசாவை கூட பார்த்தோம்னா அப்படி தான் இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த பயணத்தை நோக்கி தமிழ்நாட்டில் போகிறாங்க. சித்திரவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நவீன். இனி நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு வினோத் துரைராஜ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கேன். வணக்கம் சார். வணக்கம் நவீன். சார், ஈரோட்டில் 18ஆம் தேதி தாவேக்கா தலைவர் விஜயோடைய பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடக்க போகுது. செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால இணைஞ்சதுக்கு பிறகு இந்த ஒரு பொதுக்கூட்டம் நடக்க போகுது. இதை அதிமுக தரப்பு எப்படி சார் பார்க்கும்? இது அதிமுக தரப்பு எப்படி பார்க்குங்கிறத விட தாவேக்கால நடக்கக்கூடிய ஒரு யுத்தகலம் அப்படின்னா என்ன சார், இது தாவேக்கால யுத்தமா அப்படின்னா ஆமாம், யார் பெரிய ஆள் அப்படிங்கிறது தான். அங்கே புஸ்லி ஆனந்த், ஆதவர்ஜுனா இவங்க அங்கே நிர்மல்குமார், அதுக்கப்புறம் இன்னும் நிறையா அருண்ராஜ், அந்த மாதிரி நிறைய அதிகாரிகளை கீழே இறக்கி அவங்க மேலே இருக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க இது வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவங்களுக்கு காம்படிட் பண்ணுற மாதிரி இனி அவரோட பலத்தை காட்டிட்டும், அதுக்கப்புறம் ஆளுமையை காட்டிட்டும், அவரோட திறமையை காட்டி அதை துல்லியமாக செயல்படுத்தி தாவேக்கால விஜய்க்கு நெருக்கமாகி கொஞ்சம் ஒரு தாவேக்காவோட முக்கிய ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ போட்டி நடந்துட்டு இருக்குது. இது ருசியானந்தா, ஆதவர்ஜுனாவா, செங்கோட்டையனா அப்படிங்கிற மாதிரி நடந்துட்டு இருக்குது. இவங்க முடிவு வர்றதுக்குள்ள எலெக்ஷன் வந்துடும். அண்ட் அதுதான் சார், இப்போ 84 நிபந்தனைகள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வரைக்கும் எந்த கட்சிக்குமே இந்த மாதிரி இவ்வளோ அளவுக்கு நிபந்தனைகள் கொடுக்கல, ஏன் தாவேக்காக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு செங்கோட்டையனே ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்டிருக்காரு. இது எப்படி சார் எடுத்துக்கிறது? இது எப்படின்னா கண்டிப்பாக இது திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ கரூர் விஷயம் நடந்ததுனால வேண்டி ஒரு 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அடுத்து நடக்கும்போது அதுவும் இல்லாமல் ஈரோடுங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய செங்கோட்டையன் தனது பலத்தை காட்ட பார்ப்பார். அதேமாரி விஜயோட கூட்டமும் அதிகமாக வரும். அப்போ அங்கே கொஞ்சம் கள நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுங்கிறனால வேண்டி அந்த கட்டுப்பாடு போட்டது சரிதான். ஆனால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப பாதுகாப்பு மட்டும் ஆளும் அரசு எந்த குறையும் வச்சிடக்கூடாது அப்படிங்கிறது மக்கள் அக்கறையிலேருந்து நான் சொல்கிறேன். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் தன்னோட வெயிட்டை காட்டணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தில் இருக்காரு. ஸோ அதுக்கு அவர் ஆட்களை அதிகமாக கொண்டு வரதா இருக்கட்டும், இல்லை ஒரு பிரம்மாண்டம் காட்டுறதா இருக்கட்டும், விஜயை நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்ற ஒரு ரீதியில் இருக்குமா, அல்லது உண்மையே தாவேக்காவினுடைய பலத்தை காட்டுறதுக்காக இருக்குமா? இது தாவேக்கா தான் ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன்ல, தாவேக்காவோட பலத்தை காட்டணும் அப்படிங்கிறத விட இப்போ அவங்களுக்குள்ள இதை நல்லா பண்ணி அடுத்து வரக்கூடிய ஜனவரிக்கு அப்புறம் அரசியலில் மெயினாலாம் யார் சொல்கிறது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அது முன்னவே நடந்திருக்கு. தாடி பாலாஜியே நிறையா உளறியிருப்பார். அது எல்லாருக்குமே தெரியும். உள்ளே இருக்கக்கூடிய அவங்களோட அரசியல் அவங்க சார்ந்தவங்க மட்டும்தான் பதவி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அப்போது அந்த விஷயத்தில் இவர் செங்கோட்டையன் இன்னும் கொஞ்சம் நம்ம அங்கே இன்னும் கொஞ்சம் நல்ல இதை பண்ணோன்னா அவங்கள சைலண்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் விஜயை நிர்வகிக்கலாம், வழி நடத்தலாம் அப்படின்னு முயற்சியில் எதுவும் பண்ணுவார். இன்னொன்று அதிமுக அப்படிங்கும்போது லாஸ்ட்டாக இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தப்போ
நல்லாவே க்ரௌடு வந்திருக்கு. அவர் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு க்ரௌடு வந்திருக்கு. அதேமாரி அந்த கூட்டத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிர்ப்பு எதுவுமே இல்லை. ஒரு போர் வழியில் கூட ஒரு எதிர்ப்பு கோஷங்களோ கருப்பு கொடியோ எதுவுமே காட்டலை. அப்போது அங்கே வந்து இத்தனை காலம் 50 ஆண்டு காலமாக ஒரு இடத்துல அங்கே கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து வெற்றி பெற்ற நபரோட தொண்டர்களோட அந்த அதிருப்தி வந்து அவர் மேலே போயிருக்கும்னு இவருமே எதிர்பார்த்துருப்பார், எதுவுமே இல்லை. ஸோ அப்போ அங்கே எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுகவோட ஓட்டு வங்கியை வந்து ஸ்ட்ராங்காக காட்டிட்டார். அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை இவர் காட்ட வேண்டிய சூழ்நிலையில் அதிமுகவுக்கு எதிராக இவர் கூட்டத்தை கூட்டணும். இன்னொன்று இதை துல்லியமாக சிறப்பாக செயல்பட்டு விஜயோட நம்பகத்தன்மையை பிடிச்சு அடுத்து வழி நடத்துறதுக்கு ஒரு முக்கிய தலைவராக உருவாகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. மக்கள் சந்திப்பு அப்படின்ற விஷயத்தை விஜய் அவர்கள் நடத்திட்டு இருந்தாரு. அதன் பிறகு அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பெருசாக போல பாண்டிச்சேரி போய் இப்போ ஏதாவது வேன்லைன் ஏறி ஒரு இது மாதிரி பேசினாரு. இங்கே வந்து பொதுக்கூட்டம். ஸோ அவருடைய அந்த யுக்தி அப்படின்றது அப்படியே மாறுதா? இதுக்கப்புறம் நடந்தால் பொதுக்கூட்டம் மட்டும்தான் நடத்த முடியும் அப்படின்ற நிலைமைக்கு விஜய் தள்ளப்பட்டிருக்காரா? ஆமாம், கண்டிப்பாக. அது ஒரு பொது அறிவாகவே நம்ம பார்த்தோம்னா அப்படி ஒரு பொதுவான இடங்கள்லையோ சாலைகள்லையோ பண்ணும்போது விஜய் அப்படிங்கிறது வந்து அரசியலில் வந்து அப்படிங்கிறது வந்து நமக்கு எடுத்துக்க முடியாது பெரிய அளவில். பட் சினிமாவில் அப்படிங்கிறது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய நடிகராக இருக்கும்போது அவரை பார்க்கணுங்கிற ஒரு ஆசையிலே நிறைய பேர் வந்து தான் அந்த விபரீதம் நடந்தது. அது அப்படி ஒரு விபரீதம் நடந்தாலும் நான் பாதுகாப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுவேன்னு சொல்லி திரும்பியும் மக்கள் வேறு தான் செய்வாங்க. ஸோ விஜய்ங்கிற ஒரு நபருக்காக. ஸோ அப்போ இதில் வந்து பாதுகாப்புகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அதனால வேண்டி இவங்க அதுக்கான ஒரு புதுக்கூட்டம் மாதிரி போகிறது தான் இவங்களோட சேஃப்டி. இல்லைனா இன்னொரு 2-3 மாதம் தான் அரசியலுக்கான பிரச்சாரங்கள் பண்ண முடியும். அதுவுமே பண்ண முடியாத நிலைமைக்கு அவங்க போயிடுவாங்கங்கிறது தெரியும். ஏன்னா அவரோட தொண்டர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள். அதனால வேண்டி அவர் சேஃபர் சோனில் இருக்கிறது, இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்துறது சேஃப். ஸோ அந்த பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடம் வந்து கோவிலுக்கு சொந்தமான இடம். ஸோ அதனால் அங்கே வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது அப்படின்ட்டு வந்து ஒரு மனு தாக்கல் ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. இது வந்து விஜய்க்கு வாண்டடாக வந்து ஒரு 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 ஆபத்தை கொடுக்கணும், இல்லை வந்து ஒரு தடங்களை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணப்படுறதா, இல்லை வந்து இது இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களா? இது என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்லாவே திமுகவை இப்போ எதிர்ப்பு அரசியல் நல்லாவே பேசிகிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பாக அவர் இனிமேல் வெளியே வந்து எதிர்ப்பு அரசியல் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சில தடைகளை கொடுத்து பார்த்தா அந்த டேட்டை வந்து தள்ளி போக வச்சோம்னா நான் அப்படியே தள்ளி போகும்போது ஜனவரி வந்துடும். இன்னும் மக்களை போய் அதிகமாக விஜய் வந்து சந்திக்கவே இல்லை. ஒரு 2-3 தொடர்ந்து ஒரு 4-5 கூட்டங்கள் இப்போ அந்த பிரச்சாரம் போனாலுமே இன்னும் மக்கள் கிட்ட போய் இன்னும் கிராமங்களில் போயோ அந்த மாதிரி மக்கள்கள் கிட்ட ஒரு முகத்தை காட்டுற அளவுக்கு இன்னும் எதுவுமே நடக்கலை. ஸோ அப்போ அந்த விஷயங்கள் இந்த ஒரு இடத்துல தள்ளி போக எலெக்ஷன் பக்கத்தில் வந்துருச்சுன்னா விஜயோட அரசியல் வந்து பெருசாக இருக்காது அப்படிங்கிற ஒரு யுக்தியோட திமுக வந்து அவரை ஒடுக்க பார்க்குது அப்படின்னு சொல்லலாம். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்து 15ஆம் தேதி இங்கே வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் இருக்குது. பீகார் எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் தமிழகம் வரதுனால ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு கூட்டணி எப்படி அமைய போகுது, இன்னும் யாரெல்லாம் இணைய போகிறாங்க அப்படின்ட்டு. அரசியல் களத்தில் அவருடைய வருகை அப்படின்றது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? அவர் அமித்ஷா வந்து பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சொல்லிட்டார், அடுத்து பீகார் வந்து முடிச்சாச்சு, நாங்கள் என்ன நினச்சோமோ அந்த விஷயங்களை சாதிச்சிட்டோம், அடுத்து தமிழகம் மற்றும் மேற்கு வங்கம் அப்படின்னு தான் சொன்னார். ஸோ அப்போ அதேமாரி இங்கே வரும்போது என்ன அவர் சொல்கிறாரு அப்படின்னா, இந்த திராவிட அரசியல் ஒரு அவங்களோட கொள்கைக்கு எதிரானதாக இருக்குது. கரெக்டு தானே? அவங்க வந்து ஒரு கல்ச்சர், இங்கே உள்ள இந்து கல்ச்சர்களை சார்ந்தும் பல சக மதங்களையும் அரவணைச்சோ அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு விஷயங்களை செய்கிற மாதிரி ஒரு அரசியல் கட்சி. அப்போ இவங்களோட மேஜரான கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடியது இவங்க. அப்போ இவங்க பண்ணக்கூடிய சில விஷயங்கள் வந்து அவங்க சார்ந்த மக்களுக்கு வந்து காயம் ஏற்படுத்துறதுனால வேண்டி அதை இங்கேருந்து அகற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அப்படியே நகர்ந்து அந்த நோக்கத்தில் இங்கே வந்து அவங்க வின் பண்ணணும், கண்டிப்பாக ஜெயிக்கணுங்கிறத பார்க்குறாங்க. இங்கே வந்து கூட்டணியில் வந்து ஒரு சில மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா எல்லாருமே டெல்லி போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓபிஎஸ் வேறு ரொம்ப நாளாகவே அங்கே இருக்கிறாரு. இப்போ அவர் வேறு எத்தனாம் தேதி 15ஆம் தேதி சொல்கிறேன்னு சொன்னது வந்து 24ஆம் தேதிக்கு ஒரு சில விஷயங்கள் முடிவெடுக்க போகிறேன்னு சொல்லி அதுவும் ஒரு எம்ஜிஆரோட அந்த மாதிரி ஒரு முக்கியமான நாளில் வந்து அவர் மாற்றிருக்கிறாரு. ஸோ அப்போ இங்கே ஒரு அரசியல் நகர்வு இருக்குது. அவர் வரும்போது கண்டிப்பாக ஒரு அரசியல் சந்திப்புகள் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா ஒரு கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி அமித்ஷா வரும்போது அந்த கூட்டணி அப்படின்றது இறுதியாச்சு. அப்போயே வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. அன்புமணி அதில் வந்து இல்லை, ஜிகே வாசன் அவர்கள் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கப்படுது. இன்னுமே அவங்க வந்து கூட்டணிக்குள்ளே வராங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. மேபி அதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்காக தான் அவரில் வராரோ சார்? கண்டிப்பாக. இப்போ கூட்டணிகள் வந்து அவர் வந்து போகும்போதே மேக்ஸிமம் கூட்டணி உறுதியாயிரும். ஜனவரியிலேருந்து அடுத்து தேர்தல் பிரச்சாரங்கள் தான் அவங்க கான்சன்ட்ரேஷன். ஏன்னா இப்போ விருப்ப மனு தாக்கல் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அதிமுக சார்பிலையுமே அறிவிச்சிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து இனிமேல் ஜனவரியில் வந்து ஃபுல் ஃபோக்கஸாக தேர்தல் நோக்கி தான் போகிறாங்க. ஸோ அப்போ இப்போ வரும்போது இருக்கக்கூடிய ஏற்கனவே
அதிமுக சார்ந்து இருக்கக்கூடிய பாமக, தேமுதிக இவங்களை எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தாவேக்காவோட நிலைப்பாடு எப்படி இருக்குங்கிறத ஒரு கை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா தாவேக்காவோட பலத்தை குறைச்சி இங்கே வேறு கூட்டணிகள் எப்படி சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களில் வந்து நிறையா பாஜக அந்த மாதிரி தந்திரமாக நிறையா விஷயங்கள் பண்ணுவாங்க. இங்கே வரும்போதும் நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் பாமக பொறுத்த வரைக்கும் அவங்களே ஆல்ரெடி 2 பிரிஞ்சிருக்காங்க. ஒரு பக்கம் ராமதாஸ், ஒரு பக்கம் அன்புமணி. அவங்கள சேர்க்கறதுக்கான முயற்சி, ஏன்னா ஆல்ரெடி அதிமுக பிளவுபட்ட போது அந்த மாதிரி ஒரு முயற்சியை பாஜக எடுத்தது. இப்போ அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவுக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு. ஸோ அதை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? கண்டிப்பாக. இப்போ அங்கே பாமக பொறுத்த வரைக்கும் தந்தை மகன் பிரச்சனை இடையில நிறைய அன்புமணியுமே ஒரு ஜிகே மணி மேலே ரொம்ப குற்றச்சாட்டை பண்ணியிருப்பாரு. அதேமாரி இப்போ ராமதாஸ் நடத்தின 10.5% போராட்டத்துலேயும் கூட்டம் இல்லை. அது இல்லாமல் மேடையில் அவரோட நடவடிக்கைகளும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்குது வன்னியர் மக்கள்கள் மத்தியில், அவங்க சார்ந்த கட்சி சார்ந்த தொண்டர்கள் மத்தியில். ஸோ இப்படி இருக்கக்கூடிய கள நிலவரம் இப்படி போகும்போது இப்போ ரீசனாக நடந்த அந்த எதிர்ப்பு போராட்டமே வந்து நம்ம பிரிஞ்சு இருந்தால் செட் ஆகாது, கண்டிப்பாக சேரணும் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல ஒரு அரசியல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்க 2 பேருமே சேருவாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் நிச்சயம் தாவேக்கா சைட்லேருந்து அழைப்பு அப்படிங்கிறத கடந்து அதிமுக கூப்பிட்டா கண்டிப்பாக பாமக வந்து நிற்பாங்க. இல்லை, அவர் தொடர்ந்து ராமதாஸ் அவர்கள் அன்புமணி பற்றி நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு. இது என்னோட கட்சி, நீ வந்து என்னோட பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி திரும்ப சேருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியும்? காலங்காலமாக நிறைய ட்ராமாக்கள் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை, அது கட்சி மாறுறது வேற, கூட்டணி அப்படின்றது வேற. பட் இது அவங்க 2 பேருக்குமான ஒரு ஈகோ கிளாஷ் தானே சார்? நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம குடும்பத்திலே அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறோம். நம்ம 2 பேரும் ஒற்றுமையாகவே இருக்கும்போது வந்து யாருமே கண்டுக்க மாட்டோம். நமக்குள்ள ஒரு நாள் வந்து திடீர்னு சண்டை போட்டு ரோட்டில் இருந்து மல்லு கட்டணும்னு வைங்களேன், சொந்தக்காரங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, நம்ம குடும்பத்தில் நீங்களாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்மளுக்கு பெருமை, நீங்கள் இப்படி சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னொருத்த உள்ள வந்து நமக்கு பிரச்சனையை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி தான் இவங்க 2 நீங்கள் இப்போ அவங்க மக்கள் மனசில் என்ன ஆயிடுச்சு, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம சமூகத்துக்கு பிரச்சனை நிறையா இருக்கும். நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான், இந்த கட்சி நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம சமூகத்துக்கு பலம் அப்படின்னு சொல்லி அது மக்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்தால் நமக்கு நல்லது அப்படிங்கிறத அவங்க சமூக மக்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி ஸ்டிமுலேட் பண்ணிட்டாங்க, ஒரு தூண்டுதல் கொடுத்துட்டாங்க. இப்போ இவங்க சேரும்போது அந்த மக்கள் வந்து அப்பா சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திமுக அந்த மாதிரி ஓட்டு சேரர்கள் எல்லாமே இவங்களுக்கு வந்து இவங்க இன்னும் கொஞ்சம் மேல் தொகுதி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு பிளான் போட்டிருக்காங்க, ஒரு தந்திரமாக அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இவங்க 2 பேரோட சண்டை எலெக்ஷன் டைமில் கண்டிப்பாக ஒன்று சேர வேண்டிய நிர்பந்தம் வரும், ஒன்று சேருவாங்க. திரு அமித்ஷா அவர்கள் இங்கே வரும்போது கூட்டணி தொடர்பான, அதாவது சீட் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? பாஜகவுக்கு எத்தனை, கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை அப்படின்றது இதில் பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக கூட்டணிகள் வந்து, ஏன்னா இப்போவே அதை இந்த வருகையிலே வந்து மேக்சிமம் அதுக்கான பேச்சுக்கள் அதிகமாக இருக்கும். அதிமுகவுக்கு இவ்வளோ தொகுதிகள் நீங்கள் எடுத்தால் தான் நாங்கள் இவ்வளோ கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் இவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சு எடுத்துப்பாங்க. அதேமாரி அதிமுகவுமே வந்து தனிப்பெரும்பான்மைக்கான ஜெயிக்கிறதுக்கான ஒரு சீட்டுகளோட ஒரு வச்சுக்கிட்டு தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது. ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் வராரா இல்லையா அப்படின்னு வந்து தெரியாத சூழலில் இவங்க சீட் அப்படி அலாட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை விஜய் அவர்கள் வந்தார் அப்படின்னா இப்போ திரும்ப அதை ஆல்ட்ரு பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஒருவேளை விஜய் அவர்களுடைய காலுக்காக வெயிட் பண்ணுறாங்களா, அல்லது வந்து அவங்க வந்தால் வரட்டும் அப்படின்ற ரேஞ்சில் போகிறாங்களா? அரசியலில் வந்து அப்படி காத்திருக்க முடியாது. ஆனால் இவங்களோட இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலைப்படி பிளான் பண்ணி போகலாம். அடுத்து விஜய் வர்றாருன்னா கண்டிப்பாக நிச்சயமாக அடுத்த விஷயங்களை வந்து கொஞ்சம் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு முறை அமித்ஷா இங்கே வருவார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள், இப்படி எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இங்கே வந்து இருந்து அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். திமுக ஒரு சைடு வந்து பாஜகவை தொடர்ந்து எதிர்த்துட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்டர்டீலிங் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பத்திரிகைகள் சொல்கிறதையும் நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கோம். இதில் அமித்ஷா அவர்களுடைய வருகை திமுகவுக்கு எந்த மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும்? அமித்ஷாவோட வருகை வந்து திமுகவை பலவீனப்படுத்தும் அப்படிங்கிறதோட பாஜகவை பலப்படுத்தும் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க பாஜக பொறுத்த வரைக்கும் பார்த்துருப்பீங்க உன்னிப்பாக அவங்க ஒவ்வொரு இதுலேயுமே அவங்க பிளானில் இருந்து, இப்போ எக்ஸாம்பிள் கட்சியோட தலைவரே 4 வருஷத்துக்கு ஒருத்த மாற்றிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு நிறுவனம், புரியுதுங்களா? அது ஒரு நிறுவனம், அரசியல் கட்சி மாதிரி. இங்கே திமுக ஆலமரமாக குடும்ப அரசியல் இருக்கிற மாதிரி கிடையாது. அவங்களோட திட்டங்களும் அவங்களோட பிளானும் யாருமே கணிக்க முடியாது. அவுட் ஆஃப் சிலபஸாக வார வந்தாலும் ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணுவாங்க. 2026 தேர்தலில் வந்து பிஜேபி மொத்தமாக ஜெயிக்கணும், அந்த தொகுதி ஃபுல்லாகவே நிற்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கிடையாது அவங்களுக்கு. அவங்க செலக்டிவான தொகுதிகளை ஃபிக்ஸ் பண்ணி இந்த தொகுதிகளில் மக்கள் செல்வாக்கையும் வெற்றி பெறணும், ஓட்டு தொகுதி வெற்றி வாய்ப்பையும் காட்டினா 2031 அரசியல் வந்து அவங்க ஆளுமையாக கொண்டு போவாங்க. இப்படி தான் எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு
ஒரு ஒரு ஆளும் அரசு ஜெயிக்கிறதுக்கு ஒரு கையாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வந்து அந்த அடுத்த அந்த மாநிலத்தில் அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம ஒடிசாவை கூட பார்த்தோம்னா அப்படி தான் இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த பயணத்தை நோக்கி தமிழ்நாட்டில் போகிறாங்க. பட் வேறு மாநிலத்தில் எளிதாக இருந்தாலும் தமிழகத்தில் வந்து இந்த அதிமுக திமுகங்கிறது வந்து ரொம்ப ஆலமரம் மாதிரி வேர் கொண்ட ஒரு கட்சிகளாக இருக்கிறனாட்டே கொஞ்சம் அவங்களுக்கு காலதாமதம் எடுக்கும். பட் அதுக்கான படியில் தான் அவங்க ஏறி போய்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அமித்ஷாவோட வருகைக்கு பிறகு தமிழக அரசியல் களம் எப்படி மாறுது அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி. நன்றி.